மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம். நீங்க விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். மதுரை சித்திரை விழாவின் சிகர நிகழ்ச்சியாக திருத்தேரோட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. தேரில் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தற்போது வலம் வந்து வருகிறார்கள். தற்போது தேரானது மேல வடம்போக்கி தெருக்கு வந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்து வர அசைந்தாடி தேர் வருகிறது. ஹரஹரா சிவசிவா என்ற கோஷங்கள் பாடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பதிகங்களும் பாடி பக்தர்கள் தேரை இழுத்து வருகிறார்கள். சிவத்தையும் வைணவத்தையும் இணைக்கும் விழாவாகவும் மக்களின் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தும் திருவிழாவாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த மதுரை சித்திரை திருவிழா. தற்போது வெகு விமர்சையாகவும் நடைபெற்று வருகிறது. இந்த சித்திரை திருவிழாவானது மீனாட்சி அம்மன் கோவிலில் 12ஆம் தேதி காலை மிதுநலக்கத்தில் கொடி ஏற்றத்துடன் துவங்கியது. கொடியேற்றம் முதல் 12 நாட்களும் சுவாமியும் அம்பாலும் காலை மாலையின இரு வேளையும் பல்வேறு வாகனங்கள்ல வீதி விழா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வந்தனர். சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 19ஆம் தேதி பட்டாபிஷேகம் நடைபெற்றது. பட்டத்தரசியாக முடித்தூடி கொண்டவுடன் மதுரையில் படையுடன் கிளம்பி ஒவ்வொரு திக்குக்கும் சென்று மீனாட்சி அம்மன் போர் தொடக்கக்கூடிய திக்கு விஜயம் என்பது 20ஆம் தேதி நடைபெற்றது. மதுரையின் எல்லையை விரிவுபடுத்தி அரசாட்சி புரியக்கூடிய நோக்கில் அசதிக்க பாலகர்களையும் மீனாட்சியை போரிட்டு விஜயம் செய்வதுதான் இந்த திக்கு விஜயம் என்பது. அதனைத் தொடர்ந்து நேற்று 21ஆம் தேதியாக நேற்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. இரவு அதே போல பூப்பல்லக்கும் நடைபெற்றது. பூப்பல்லக்கின் 4 மாசி வீதிகளில் எழுந்தருளினர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் அதை கண்டு தரிசித்தனர். சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக திருத்தேரோட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வர தேரானது ஆடி அசைந்து வருவது கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருக்கிறது. திருத்தேரோட்டத்தை முன்னிட்டு கீழமாசி வீதியில் உள்ள தேரடி பகுதிக்கு மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரும் கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் அழைத்து வரப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட பெரிய தேரில் சுந்தரேஸ்வரர் பிரியாவுடன் எழுந்தருளினார். சிறப்பு அலங்காரத்தில் மீனாட்சி அம்மன் அதற்கு அடுத்த சிறிய தேரில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். திருத்தேரானது 4 மாசி வீதிகளில் வலம் வந்து பிற்பகலில் நிலைக்கு வந்து சேரும். அதாவது 1 மணி அளவில் நிலைக்கு வந்து சேரும் என அதிகாரிகளும் கூறி வருகிறார்கள். மீனாட்சி அம்மன் சிறிய தேரிலும் பெரிய தேரில் சுந்தரேஸ்வரர் பிரியாவுடையுடனும் 4 மாசி வீதிகளையும் வலம் வரக்கூடிய நிலையில மதுரை மட்டுமல்லாது மதுரையில் உள்ள சுற்றியுள்ள ஊர்களிலிருந்தும் அண்டை மாவட்டங்களிலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அலை அலையாக வந்து அவர்கள் அந்த தேர் வரக்கூடிய காட்சிகளை கண்டுகளித்து வருகிறார்கள். இந்த கீழமாசி வீதியில் துவங்கக்கூடிய இந்த தேரோட்ட நிகழ்வுல தெற்கு மாசி வீதி, மேலமாசி வீதி, வடக்கு மாசி வீதி என 4 மாசி வீதிகளையும் அது வலம் வரக்கூடிய இந்த நிலையில் தான் பக்தர்கள் தற்பொழுது அவர்கள் அலை அலையாக கூட்டம் கூட்டமாக வந்து அந்த தேர் காண்களை கண்டுகளித்து வருகிறார்கள். விண்ணை பிளக்கும் வகையில ஹரஹரா சிவசிவா என்ற பக்தி ஓசங்கள் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்தும் இழுத்து வருகிறார்கள்.